ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே புதுவிதமான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த வாங்கின புதுசில் நான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அப்போ இருந்த 2 மீன் இப்போதைக்கு இல்லை, அது இறந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தெளிவாக. இன்றைக்கி தான் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தண்ணி மாற்றிருக்கேன் இவங்களுக்கு. இவங்க இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. இப்போதைக்கு ஏன் பிரித்து போட்டிருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கோயில் பாட்டு நிறையாவே கேட்கும். இருக்க எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்னத்தை லாக் பண்ணுறது எனக்கு தெரியல. வாங்க உள்ளே பார்க்கலாம். ஏன் அடியில் இது வச்சுருக்கேன்னா, ஒரு சில பேர் தர்மாக்கோல் வைப்பாங்க. என்கிட்ட தர்மாக்கோல் இல்லை, ஆனால் இந்த சைஸுக்கு என்கிட்ட ஒரு கேலண்டர் இருந்துச்சு, அதனால் அதை வச்சுட்டேன். சரி வாங்க மீன் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பேர் மௌலி இருக்குது. அந்த ஒயிட்டும் அந்த ஆரஞ்சும் ஒரு பேரு. அந்த கப்பீஸ் ஒரு பேர் 2 பேர் வாங்கி விட்டேன். அதில் ஒரு பேரோட ஃபீமேல் இறந்துருச்சு. அப்புறமா இன்னொரு ஃபீமேல் ஃபைட்டர் ஒன்று வாங்கி விட்டுருந்தேன், அதுவும் இறந்துருச்சு. அது 2மே இறந்துருச்சு. அதாவது இப்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏறிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் கப்பீஸ் பார்த்திங்கன்னா 60, நான் வாங்கும்போது 65லேருந்து ஒரு 70க்குள்ளே ரேஞ்ச் இருந்துச்சு கப்பீஸு. மௌலி பார்த்திங்கன்னா ஒரு பேர் 45லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சு. இது வாங்கி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நான் வாங்கும்போது இது 40 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ வாங்கின ஃபைட்டர் 60 ருபீஸ்க்கு மாறிடுச்சு. கொஞ்சம் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷு கூட இப்போ விலைவாசி ஏறுது, நம்ப முடியல. இவர் நம்ம பழைய ஆள். இவர் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? 70க்கு வாங்கினேன்னா 100க்கு வாங்கினேன். 70, இவரே 70க்கு தான் வாங்கினேன். இவன் 70 இல்லை, 70 இல்லை, 150க்கு வாங்கினேன். இவன் 150. அவ்வளோதான். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இவங்களை முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் உள்ள இது ரொம்பவே பழைய டேங்க். அதாவது 16 வருஷம் பழைய டேங்க் இது. அதனால் அது வாஷ் பண்ணி இது அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நத்தை. இருங்க, எடுத்து காமிக்கிறேன். நம்ம கை சுத்தமாக இருந்தால் நம்மளும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பார்க்கலாம், நல்ல கை தான், நம்ம மீனில் செத்து போயிடாது. பார்க்கலாம், இந்த நத்தை உயிரோடு தான் இருக்குது. நம்ம விட்டோம்னு டக்குனு கீழே போயிடும். அப்புறமா அது எங்கே தோணுதோ அங்கே போய் உட்காந்துருவோம். மேக்ஸிமம் அது இருக்கிற இடம் என்னென்னா இந்த மூளை இல்லை இந்த மூளை. இது ரொம்ப பழைய டேங்க்குனால கழுவும் போது இந்த ஜெல்லெல்லாம் எடுத்துக்கும். அதனால டேங்க் நிறைய லீக் ஆகும். ஸோ அதனால் என்கிட்ட உள்ள க்ளூ கன் வச்சு சின்ன பிள்ளையெல்லாம் அந்த மாதிரி க்ளூ கன் இருக்காது, வெறும் க்ளூ மட்டும் தான் இருக்கும். ஹீட் பண்ணி ஒட்டி அது மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் அது நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதே எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் வாங்கின மீன் தொட்டி இது. நான் அதனால எனக்கும் அது மேலே மீன் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் குட்டி போட்டுரும். இப்போ அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது ஒரு 20-25 டேஸில் குட்டி போட்டுரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது எந்த டைமில் குட்டி போடும் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இது குட்டியெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்ரும். ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு இது தனியாக இருக்கட்டும். ஒரு 10 நாள் கழிச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ பெரிய டேங்க்லேயும் அது குட்டி போட்டுருச்சுன்னா எல்லா மீனும் சாப்பிட்ரும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் சரி அப்போதைக்கு தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதெல்லாம் இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் 20 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். நான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இது ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள சிப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீடு எய்த்து வீடு கட்டும் போதெல்லாம் அதெல்லாம் பொறுக்கின சிப்பி. பக்கத்து வீடு கட்டும் போதெல்லாம் எங்கள் வீடு கட்டும் போதே நான் பொறுக்கி அதெல்லாம் கலெக்ஷன் வச்சுருந்தது. அதுவும் வச்சுருந்தேன். அது இப்போது நான் கழுவும் போது கீழே போட்டு உடச்சிட்டேன், அது உடஞ்சிடுச்சு. ஒரு சில கல்லெல்லாம் நான் பழைய மீன் தொட்டிக்கு வச்சுருந்தது. இதில் பாதி போட்டிருக்கேன். இதுக்கு அடியில் ஆமாம், இதுக்குள்ளே பாதிகள் இருக்குது, இவங்களுக்குள்ளே பாதிகள் இருக்குது. இவர் பார்க்குறாரு போடுறாங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் மீன் கலெக்ஷன் இருக்குது. இது குட்டி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஆயிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் அதுங்க பெருசானதுக்கப்புறம் மீன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை.